வணக்கம் ஜெயந்த். நம்மளுடைய அந்த ஒரு வார பயணம் இஸ்ரேலுக்கு பிறகு நிறைய விஷயம் புதுசாக பார்க்க முடிஞ்சது. புது பெர்ஸ்பெக்டிவ் நிறையா கிடைச்சிது. நம்மளுடைய மிக முக்கியமான துறைமுகத்தை ஒரு முனையத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது ஹைஃபா போர்ட். இப்போ ஹைஃபாவுடைய மலையிலிருந்து அந்த துறைமுகத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரே நேரத்தில் ஒரு 30 கப்பல்களை நம்ம அங்கே பார்க்க முடியுது மெடிட்டரேனியன் சீயுடைய இதில். இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் கேம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றதுக்கு நேரடியாக நம்ம பார்த்த அந்த காட்சிகள் சாட்சி. ஒரு சிகப்பு கலரில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு துறைமுக பகுதி. அதுக்கு பக்கத்தில் நீல பகுதி இதில் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பே. 2 போட்டி நாடுகள், 2 அட்வர்சரிஸு, ஒரு இந்தியாவுடைய நட்பு நாட்டுக்குள்ள பக்கத்தில் நின்று ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன் மெடிட்டரேனியன் சீல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த குறிப்பிட்ட துறைமுகத்தை சுற்றி செட்டில்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் நகரம். போன முறை நம்ம போயிருந்த போது அங்கே சொல்லியிருந்தோம், இந்திய வீரர்கள் உங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. மேஜர் ஷெகாவத் அவர்கள் ஹீரோ ஆஃப் ஹைஃபா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உலகப்போர் ஒன்றும் இல்லை, இந்த நகரத்தை உங்களுக்கு மீட்டு கொடுத்தது இந்தியா தான். இந்திய வீரர்களுக்கு நீங்கள் ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வலியுறுத்தும் போது ஜஸ்ட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க ஒரு வார் மெமோரியலை கட்டி முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய நேரடி விசிட் அங்கே போயிருந்தோம். நம்மளுடைய அந்த வீரர்களுடைய உயிர் தியாகம், அந்த எழுத்தால் எழுதப்பட்ட ரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த சரித்திரம் தான் இன்னைக்கு அந்த 2 நாட்டையும் ஒன்றா வச்சிருக்கு. ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல நம்மளுடைய ஒரு துறைமுகம் இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஐரோப்பாவுடைய கேட்வேவா அப்படின்னா அதுக்கு நம்ம 100 வருடத்துக்கு முன்னாடி 120 வருடத்துக்கு முன்னாடியே அந்த உயிர் தியாகத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீரர்களுக்கு நம்மளோட அஞ்சலி செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்சிது. இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்த்தோம், இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது 100% இருக்காது, இது ஆன் அண்ட் ஆஃப் மீண்டும் மீண்டும் போகும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ 3 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது நம்ம இஸ்ரேல் போகும்போது. இஸ்ரேல் போன அன்னைக்கு அங்கே ஒரு நியூஸ் வெளியில் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதிகளில் யாருமே எந்த மிலிட்ரி ஆக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அதாவது அமெரிக்கா ஈரான் மீது இருந்த பிளாக்கேடை எடுத்துரும், ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் வச்சுருந்த பிளாக்கேடெல்லாம் எடுத்துரும் சொல்லியிருந்தாங்க. பட் அதில் ஒரு ஃபஸ்ட்டு பின்னடைவு வருது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸோட ஒரு சைடு யார் இருக்கிறா, ஒமான் இருக்குது, இன்னொரு சைடு யார் இருக்கா, ஈரான் இருக்குது. அதிகபட்சமான கப்பல்கள் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஒமான் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஒரு ஜோனில் தங்க கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதிகளில் ஒரு புது ஷிப்பிங் லைன், சீ லைனை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களோட பாதுகாப்பில் உள்ளே வாங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போங்க அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக டெம்பரரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் சைடு போகும்போது இன்னமும் நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. நான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி IRGC இவங்கெல்லாம் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால, கடல் கன்னி வெடிகள் இன்னமும் இருக்கிறதுனால கப்பல்கள் அங்கே போக தயங்குறாங்க. ஸோ ஒமான் தன்னுடைய பங்கெடுப்பை முன்னுக்கு எடுத்து தன்னோட ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் மற்றும் உலக நாடுகளுக்கு ஜென்யூனாகவே உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பேசேஜை கொண்டு வராங்க. இந்த பேசேஜில் ஒரு கப்பலை ஈரானோடைய IRGC தாக்குறாங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயரில் ஃபஸ்ட்டு பிரேக் அப்படின்றது நடக்குது. நிச்சயமாக ஒமான் அமெரிக்கா சொல்லி தான் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். உடனடியாக அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்துது. குறிப்பாக அவங்க IRGCயோட போட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடத்துது. பதிலுக்கு நம்ம இஸ்ரேலிருந்து கிளம்பி வர அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஹ்ரைன் மற்றும் குவைத் மேலே ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட் ஷிப்பிங் லேனை ஒமான் ஓப்பன் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சரக்கு போக்குவரத்து கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. பதிலுக்கு ஈரானை அமெரிக்கா ஒரு சின்ன தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் எல்லாமே கேலிபிரேட்டடாக தான் இருக்குது, எஸ்கலேட்டடாக போல. அதன் பிறகு ஈரான் இப்போ மீண்டும் பஹ்ரைன் மற்றும் குவைத்தை தாக்கியிருக்கிறாங்க. அப்படின்ற போது இந்த இடத்துல இந்த ஒப்பந்தம் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான திங்க் டேங்க்ஸ், அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாடுகளுமே இப்போ டிட்டரன்ஸில் லோவாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது அமெரிக்கா தன்னுடைய அம்யூனிஷனை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய அம்யூனிஷன்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஈரான்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. வெளியிலேருந்து யார் அவங்கள தாக்கினாலும் இன்றைக்கி தடுக்கக்கூடிய அளவுக்கு டிட்டரன்ஸே இல்லாத நிலைமையில தான் இருக்குது. ஸோ 3 நாடுகளுமே இந்த போரை கண்டினியூ பண்ணுறதுக்கு விரும்பாது அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. பட் அதை மீறி நம்ம எடுத்த இந்த கருத்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது 2-3 முக்கியமான பார்ட்டிஸ் இருக்காங்க. நம்பர் 1 இதில் யார், இஸ்ரேல். 2வது அமெரிக்கா, 3வது ஈரான்.
இந்த ஒப்பந்தம் 2 பேருக்கு நடுவில் யாருக்கு நடுவில் போடப்பட்டுச்சு? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். இஸ்ரேல் இதில் தனித்து விடப்பட்டதா ஒரு கோபம் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே கிட்டையுமே இருக்கிறத நம்ம கண்கூடா பார்த்தோம். அதே மாதிரி ஈரான் கிட்ட இருக்க அணு ஆயுதத்தை அமெரிக்கா விரும்புதோ விரும்பலையோ, இந்த ஒப்பந்தத்தில் அந்த ஷரத்து இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக அவங்க நிற்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறை எந்த அளவுக்கு கேப்பபிள், ஈரானுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத கடந்த கால வரலாற்றை பார்த்தாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4வது மிக முக்கியமாக பிளேயராக இருக்கக்கூடிய லெபனானும் இஸ்ரேலும் இப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதில் லெபனீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது லெபனான் அப்படின்றது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு இராணுவம் இருக்குது. ஆனால் அந்த நாட்டோட ஒரு 25% பகுதியை கையில் வச்சுட்டு இருக்கிறது இஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுன்னி இஸ்லாமிய அமைப்பு, மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். இவங்களுக்கு நேரடி சப்போர்ட் யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பேரில் அவங்க ப்ராக்சிக்கெல்லாம் இஸ்புல்லாக்கள் இயங்கிட்டு இருக்காங்க. இஸ்புல்லாக்களுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குது? லெபனன் இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. இங்கே தான் அங்கே சிக்கல். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண், ஒரு இராணுவத்தில் இருந்த இளம்பெண், அவங்க இப்போது லெபனான் பகுதியில் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தவங்க. கிரவுண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே டீட்டெயிலில் போக விரும்பல. ஜென்ரிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்புல்லாக்கள்கிட்ட ஆயுதங்களை எடுக்கணும் அப்படின்றதுல இஸ்ரேல் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு பாயிண்ட்டு இந்த முறையும் அவங்க சொன்னது என்னென்னா, நல்ல வேலை எங்களுடைய லக்கு ஹமாஸ் மற்றும் அந்த தாக்குதலை எங்கள் மேலே நடத்தினாங்க. ஒருவேளை இஸ்புல்லாக்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிக கொடூரமான ஒரு இடத்துக்கு போய் நின்று இருக்கும். இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய ஒரு இஸ்ரேல் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வியை நோக்கி போயிருக்கும். அப்படின்ற போது இதுக்கு பின்னாடி அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இது ஒரு அணு ஆயுதா போற கூட மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இன்னைக்கு சர்வ நாசமாக இருக்கும். லக்கிலி இஸ்புல்லாக்கள் அந்த தாக்குதலை நடத்தலை. ஸோ என்னைக்கா இருந்தாலும் இந்த ரிஸ்க் டபுள் இன்வேஷன் ரிஸ்க்ன்றது இருக்கு. இந்த பக்கம் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் அந்த பக்கம் இஸ்புல்லாக்களும் தாக்குனாங்க அப்படின்னா இஸ்ரேல் இராணுவத்தால் எதுவுமே பண்ண முடியாது. எண்ணிக்கையில் ஒரு சிறு அளவுக்கான இராணுவம் தான் அது. ஸோ இந்த இஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்றதுல அவங்க இஸ்புல்லாக்கள்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, நாட்டோடைய அரசாங்கத்திட்டையும் லெபனானுடைய பிரதமர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் pending the verified disarmament of non-state armed groups and dismantlement of associated infrastructure அப்படின்றது தெளிவாக அங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஸ்புல்லா நான் ஸ்டேட் ஆக்டர்னா யாரு? அரசாங்கம் இல்லாத ஒரு அமைப்பு, இஸ்புல்லா போன்ற அமைப்பு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த கட்டமைப்பையும் ஆயுதங்களையும் எடுக்கணும் அப்படின்றதுல இப்போ இஸ்ரேலும் சரி லெபனானும் சரி ஒரே பாயிண்ட்ல நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். லெபனான் தன்னுடைய சர்வதேச கூட்டாளிகள்கிட்ட ஃபார்மலாக ஒரு ரெக்வஸ்ட்டுமே வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அரபு நாடுகள்கிட்டையும் அமெரிக்காட்டையும் இதை வச்சுருக்காங்க. லெபனீஸ் இராணுவத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் நிதி உதவியும் கொடுங்க, நாங்கள் இஸ்புல்லாக்களை ஆயுதங்களை கைவிட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஹெஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு இருந்ததை இவங்க பெய்ரூட் போன்ற நகரங்களில் தாக்குதுனதுனால இஸ்ரேல் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹிஸ்புல்லாக்களை ஃபைட் பண்ண போகிறது இஸ்ரேலிகள் கிடையாது, லெபனனுடைய அரசு மற்றும் அவங்களுடைய இராணுவம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு மிலிட்ரி கோஆர்டினேஷன் குரூப் அங்கே இருக்குது. குறிப்பாக பைலட் ஜோன்ஸே இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு 6-7 கிலோமீட்டர் அளவுக்கு இப்போ இஸ்ரேலுடைய இராணுவம் லெபனானுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஹிஸ்புல்லாக்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளில். அந்த இடத்துலேருந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கி எல்லை பகுதிகளுக்கு திரும்ப சேரும். அதன் பிறகு இந்த வாங்க லெபனானுடைய இராணுவம் இதை டேக் ஓவர் பண்ணும். ஸோ இஸ்ரேலுடைய இராணுவம் வச்சிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து பின்வாங்கும் பொழுது அந்த இடத்துல மீண்டும் ஹிஸ்புல்லாக்களை உள்ள விடாமல் லெபனானுடைய இராணுவம் அதை டேக் ஓவர் பண்ணும் அப்படின்றதா இதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது 2 ஜோன் இருக்குது இதில் ஒன்று லித்தானி நதிக்கு நார்த்து மற்றும் லித்தானி நதிக்கு கிழக்கு, 2 பகுதியிலையுமே இவங்க எய்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ லெபனான் மீண்டும் ஒரு ஃபுல் அரசாங்கமாக செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படின்றது லெபனானுக்கும் நல்லது, இஸ்ரேலுக்கும் நல்லது, அண்டை நாடான ஈஜிப்டுக்கும் நல்லது. ஓரளவுக்கு இந்த ஸ்திரத்தன்மையை நோக்கி போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இல்லை. ஸோ அவங்க இதை ஈஸியாக செய்ய விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. பட் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஃபுல் ஆதரவை மீண்டும் கொடுக்குற நிலைமையில் ஈரான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்தோடைய போர், குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான இந்த யுத்தம் 2 தரப்புலேருந்துமே இப்போ நடக்க இருக்குது. இதோடைய காலம் அப்படின்றது 2 to 3 வருட காலம் நிச்சயமாக இந்த இடத்துல ஆப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கும். லெபனானுடைய அதிபர் ஜோசப் ஆவன் அவர்கள் இந்த இடத்துல
இஸ்ரேல் எங்க நாட்டுக்குள்ள இருக்கிறத நாங்க விரும்பல, எங்களுடைய சாவரனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் நாங்க இங்க நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு, லெபனான் ராணுவத்துக்கு இருக்கு. அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் எந்த அளவுக்கு போறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈஜிப்ட் போன்ற நாடுகள் எல்லாமே இஸ்புல்லாக்களுக்கு எதிராக போகும் பொழுது இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடுத்த முக்கியமான ஆப்ரேஷன் அமாஸை வீழ்த்தின பிறகு இப்போ இஸ்புல்லாக்கள் தான் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தாக்குதல், ஒரு சிங்கப்பூர் கப்பல் எம்வி எவர் லவ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை 25ஆம் தேதி ஒமானுடைய கடற்கரை பகுதியில் போன இந்த கப்பலை இவங்க தாக்கியிருக்கிறாங்க, ஈரான் வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஈரான் தாக்கின பிறகு பதிலுக்கு ஈரானுடைய மிசைல் மற்றும் ட்ரோன் ஸ்டோரேஜ் லொக்கேஷன், குறிப்பாக அந்த கோஸ்டல் சைடில் இருக்கக்கூடிய ரேடார் சைட்ஸை அமெரிக்கா தாக்குறாங்க. தாக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தப்படி ஈரான் ஆர் அடேட் டு ஒபே டு இன் ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த எஃபெக்ட், இந்த இடத்துல காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்றது தான். ஸோ இது ஒரு மீண்டும் ஒரு எஸ்கலேஷனை நோக்கி போகும்பொழுது ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போட்ட இந்த ஒப்பந்தத்தில் எல்லா இடத்துலையும் சீஸ்ஃபயர் இருக்குன்றது அவங்க லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. அதை வயலேட் பண்ணதுனால தான் நாங்கள் இங்கே அடிக்கிறோம். அப்போ நீங்கள் ஈரான் இப்போ இந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுறது ஈரான் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அப்படின்ற போது நீங்கள் இஸ்ரேலை தான் தாக்கணும். சம்மந்தமே இல்லாமல் சிங்கப்பூரோட கப்பலை தாக்குறது அப்படின்றது நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்போது இங்கே ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஒரு கப்பலை தாக்குறாங்க. இது உறுதி செய்யப்பட முடியாமல் இருந்தாலும் இன்னொரு கப்பலை தாக்குறாங்க. தாக்கின பிறகு பஹ்ரைன் வந்து தாக்கப்படுது, அதே மாதிரி குவைத்தும் தாக்கப்படுது. இது ரெண்டுமே அமெரிக்காவுடைய மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸை கொண்ட நாடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இது மீண்டும் ஓரளவுக்கு எஸ்கலேஷனை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஈரான் ஏதோ ஒரு இடத்துல, அதாவது ஈரான்கிட்ட நான் எப்பயுமே ரெண்டு விஷயம் பார்ப்பேன். ஒன்று, ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமான டிப்ளமேட்ஸ், நெகோசியேஷனில் அவங்கள விட ஒரு மாஸ்டர் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி பெஸ்ட் இன்ஜினியர்களை கொண்ட நாடு ஆசியாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். பட் ஒரு இடத்துல இவங்க வந்து இவங்களை வச்சு விளையாடி இருக்காங்க அப்படின்றத ரஃபாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது எல்லா ஆஸ்ட்ரேலிட்டிவ்ஸும் நிறுத்தியாச்சு, ஈரானோடைய ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட பணம்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஈரான்கிட்ட இருந்து யார் வேணால் ஆயில் வாங்கலாம் அப்படின்ற போது ஈரான்கிட்ட இருந்து இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி யார் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ யார் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஈரானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவே வந்து ஈரான்கிட்ட இன்னும் பெரிய அளவுக்கு ஆயிலை அதிகப்படுத்தலை. அதே மாதிரி சீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒன்று சீராக இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது. வேற புது நாடுகள் யாராவது வந்து ஈரான்கிட்ட வாங்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க எந்த காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணாங்களோ அந்த காம்ப்ரமைஸ்க்கான ஃப்ரூட் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல இது வரைக்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, லெபனான் அரசாங்கமும் இஸ்ரேலும் நேரடியாக போட்ட ஒப்பந்தம், ரெண்டு பேருமே சேர்ந்து ஹிஸ்புல்லாக்களை முடிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணும்போது ஈரான் அங்கே கம்ப்ளீட்டாக அந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றது மிஸ்ஃபயர் ஆகுது. ஏன்னா இல்லை, ஹிஸ்புல்லாவை எப்படியாவது காப்பாற்றி வைக்கணும், ஈரான் மேலே அந்த ப்ரெஷர் இருக்கணும்ட்டு தான் அதை பண்ணாங்க. அதுவும் மிஸ்ஃபயர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். மூணாவது, மிக மிக முக்கியமாக இந்த ஒமானோடைய சீ ரூட் அப்படின்றது ஈரான் எதிர்பார்க்காத ஒன்று. ஒமான் ஒட்டி கப்பல்கள் போக ஆரம்பித்தது நாளைக்கு அப்படின்ற போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இன்னைக்கு தன்னுடைய கண்ட்ரோலை உலகத்துக்கு காமிச்ச ஈரான் அப்படின்றது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா அந்த கப்பல்கள் எல்லாம் இந்த ரூட் வழியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவும் ஒமானும் சேர்த்து கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ற போது மீண்டும் அந்த கப்பல்களை தடுக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்போ அவங்க எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒமான் கடற்கரையை ஒட்டி போகக்கூடிய கப்பல்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. போர் நிறுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா கிட்டத்தட்ட $250 பில்லியன் தரேன் அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த இடத்துல சர்வதேச கப்பல்கள், இப்போ சிங்கப்பூர் கப்பல் தாக்கப்பட்டிருக்கு, நாளைக்கு வேற ஏதாவது கப்பலை தாக்கலாம். அது தாக்கும் பொழுது ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டமைப்பு இது எல்லாமே இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே ஈரானை தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ஈரான் தள்ளப்படும். ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்றது இப்போ என்னுடைய டவுட்டாக இருக்குது. ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்ஸ் அமைய போகுது. பட் சிச்சுவேஷன் ஸ்டேபிளாக இருந்தாலும், ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, வாலட்டைலாக இருக்குது. பட் ரெண்டு தரப்பு 3 தரப்புமே அந்த எஸ்கலேஷனை கரெக்டாக கேலிபிரேட் பண்ணிட்டு போகிறாங்க. பில்லியன் டாலர் கேள்வி என்னோட இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே கேட்கக்கூடியது, ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு.
அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு பின்னடைவோ இல்லை பூசி மெழுகி அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்கன்னா இஸ்ரேல் அவங்களுடைய உளவுத்துறை நிச்சயமாக ஈரானுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதோட எஃபெக்ட் அப்படின்றது மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு உலகத்தலும் என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.